இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? எப்பயுமே தலைவர் தான் பேச்சு பொருள். அதில் ஒன்றும் இதில் அவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதான் ஃபயர். இன்னைக்கு மிக சிறப்பாக பேசினார். அவருக்கோசம் நாங்கள் உழைத்து கொண்டு இருக்கிறோம், உழைப்போம். இனிமேல் பட்டும் உழைத்து 2026 நாங்கள் என்ன சொன்னோமோ அதை கண்டிப்பாக அந்த இடத்துல தலைவர் அவர்களை அமர வைப்போம் என்பதில் எந்தவித தயக்கமும் உங்களுக்கு இருக்க வேண்டியதே இல்லை. நாங்கள் உழைத்து கொண்டே இருப்போம், உழைப்போம். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், அணி தலைவர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளை மற்றும் எல்லா நிர்வாகிகளும் ஒன்றாக இணைந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து தலைவர் அவர்கள் சொன்னார். மக்களுடைய பிரச்சனை என்ன, அவங்களுக்கு எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுபடி இன்று முதல்லே அதற்குண்டான பணிகள் நாங்கள் மக்களிடம் எங்களுடைய நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டு எங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நாங்கள் செய்வோம் என்பதை தமிழக வெற்றி கழகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒன்றிய அரசையும் தமிழக அரசையும் விமர்சிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு ஒரு கை கொடுக்கும்? ஏங்க நேரடியா முதலேருந்தே தாங்க விமர்சிச்சுன்னு இருக்கோம். நீங்க தான் வந்து அதை போடுறீங்க. பேரு ஓணும், பேரு பேரை ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு அவர் கேட்டார்ல தலைவர். வேற என்ன ஆச்சு நடக்குதுன்றது அதுதான். அதனால நீங்க கேட்குறீங்கன்றதுக்கோசம் நீங்க ஓப்பனாவே அது உங்களுக்கு தெரியும். எப்படியாவது எந்த விதத்துலயாவது எப்படியாவது நீங்க கேட்கணுன்றது தான் நீங்க கேட்குறீங்க. அது சொல்லிட்டேன். எந்த ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் எங்களுக்கு கோடான கோடி தொண்டர்களும் மக்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதையெல்லாம் தகர்த்தெறிந்து தலைவரோடு நாங்கள் இருந்து அந்த இடத்தை, அந்த இலக்கை நாங்கள் அடைவோம். இதுதாங்க எப்பவுமே பிரஸ்ஸை வந்து பார்க்கறத தவிர்க்கிற. எதையாவது ஒன்றை கேட்டு எதுலையாவது எங்களை மாட்டி விடு. எதுவாக இருந்தாலும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் நடப்போம். எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் தான் பொதுக்குழுவில் எல்லா முடிவும் எடுப்பதற்குண்டான எல்லா அதிகாரத்தையும் தலைவர்களிடம் வழங்கியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் செய்வோம்.